50 ஆண்டுகளுக்கு பிறகு பசிபிக் பெருங்கடலில் உருவாகிறது சூப்பர் எல் நினோ. 2026இல் உலகளாவிய காலநிலை மாற்றத்தையும் இதுவரை இல்லாத வகையில் வெப்பத்தையும் ஏற்படுத்தி தென்மேற்கு பருவமழையை குறைக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டின் முக்கியமாக விவசாயத்தையும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்க கூடியது தென்மேற்கு பருவமழை. இந்த ஆண்டு தாமதமாக ஜூனில் தான் பெய்ய தொடங்கியுள்ளது. ஆனால் அதற்குள்ள பருவமழைக்கு எதிராக எல் நீனோ என்ற இயற்கை அரக்கன் பசிபிக் பெருங்கடலில் வேகமாக உருவெடுத்து வருகிறது. இந்த ஆபத்து குறித்து உலக வானிலை மையம் இந்தியாவிற்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. எல் நினோ என்பது ஒரு காலநிலை மாற்றம்தான். மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் அடியில் இருக்கும் நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடையும் போது இந்நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வு 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். ஆனால் ஒரு முறை உருவானால் 9 முதல் 12 மாதங்கள் வரை பூமியை ஆட்டி படைக்கும். ஒரு புறம் தென் அமெரிக்கா நாடுகள் பெரு வெள்ளத்தில் தத்தளிக்கும், மறுபுறம் இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் கடுமையான வறட்சியில் தவிக்கும். இந்தியாவின் ஆண்டு மழைப்பொழிவில் 70% இந்த தென்மேற்கு பருவமழை தான் கை கொடுக்கிறது. நாட்டின் குடிநீர் தேவை, விவசாயம், பொருளாதாரம் என எல்லாமே மழை நம்பிதான் இருக்கின்றன. ஆனால் இந்த முறை எல் நினோ ஜூன் ஆகஸ்டிற்குள் 80%ஆகவும் அது நவம்பர் வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் இந்தியாவில் மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த எல் நினோவால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்றால், மத்திய மற்றும் வட இந்தியாவில் பருவக்காற்று பலவீனமடைந்து மழை பொய்யாமல் நீண்ட நாட்கள் வறண்ட வானிலையே நீடிக்கும். நெல், சோளம், பருப்பு, பருத்தி போன்ற விவசாயிகளுக்கு மழை மட்டுமே நம்பியிருக்கும் பயிர்களை சாகுபடி செய்யும் லட்சக்கணக்கான விவசாயிகள் விளைச்சல் பாதிப்பை சந்திக்க நேரிடும். கடந்த 2023-24 ஆண்டில் இதே போன்ற எல் நினோ வந்தபோது உலக வெப்பமயம் புதிய உச்சத்தை தொட்டது. இந்த முறையும் வறட்சி நிலவினால் கிராமப்புறங்கள் பாதிக்கப்பட்டு உணவுப் பொருளின் விலை கிடுகிடுவென உயர வாய்ப்புள்ளது. வறட்சியின் சேர்ந்து கோடை வெப்பம் அலையின் தாக்கமும் அதிகரிக்கும் என்பதால் மனிதர்கள், கால்நடைகள் பாதிக்கப்படுவதுடன் மின்சாரத்திற்கான தேவையும் அதிகரிக்கக்கூடும். எல் நினோ என்பது உலக வெப்பமயமாதலால் எரியும் நெருப்பில் ஊற்றப்படும் எண்ணெய் போன்றது என ஐநா பொதுச் செயலாளர் குட்டரஸ் எச்சரித்துள்ளார். இயற்கையின் இந்த சீற்றத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது என்பது உண்மைதான். ஆனால் முன்கூட்டியே கொடுத்துள்ள எச்சரிக்கையில் இருந்து தப்பிக்க முடியும். மாநில அரசுகள் இப்போதே அணை மற்றும் நீர்நிலைகளை மேலாண்மை செய்ய வேண்டும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் வகைகளை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். சொட்டு நீர் பாசனம் போன்ற நீர் சேமிப்புகளை இப்போதே தீவிரப்படுத்த வேண்டும் என கூறுகின்றன. தாமதமாக தொடங்கும் பருவமழையோடு எல் நீனோவிற்கு எதிரான இந்தியாவின் இந்த போர் வரும் வாரங்களில் நாம் சவாலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம்.